இது தெரியுதா? இது வந்து கூழ், ஆனால் புது வகை கூழ். இது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து லெஃப்ட் ஓவர்ஸ். வேறு வெங்காயத்தை வந்து நல்லா சன்னமாக வெட்டுறது அப்படின்வாங்க. நல்லா மெலிசாக வெட்டிக்கணும். அதுக்கப்புறமா இதை உதிர்த்துடணும். இப்படி பண்ணேன்னா உதிர்த்துடும். இதை உதிர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பொடி பொடியாகவும் நறுக்கிக்கலாம், இல்லைன்னா இதை இப்படி உதிர்த்துடலாம். இப்படி உதிர்த்துட்டு அதுக்கப்புறமா இதோட இதை ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து மொச்சக்கொட்டை போட்டு கருவாடி குழம்பு இல்லைன்னா மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டுன்னுவாங்க, இல்லைன்னா முருங்கீரை போடுவாங்க. இது வந்து வெயில் காலத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இது என்ன ஆகும்னா அந்த உடம்போட உஷ்ணத்தை குறைக்கும். தயிர் சேர்க்கலனாலும் ஓவர் நைட் வந்து மாவை கரைச்சி வச்சிட்டோன்னா அது புளிச்சிடும். இந்த வெயிலாக இருக்குல்ல, அதனால் நம்மளுக்கு தயிர் வேணும்னு கூட அவசியம் இல்லை, மோர் வேணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த உளுத்த மாவு கொஞ்சம் சேர்த்துருந்தோன்னா இந்த கேழ்வரகுல ரொம்ப ட்ரையாக இருக்குது, அப்படியே காஞ்சி போன கிளைமேட்டில் பயங்கர ட்ரை ஆக்கிடும் ஸ்கின்னெல்லாம். அந்த மாதிரி ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் இருக்கிறதுக்கு அந்த உளுத்த மாவை வந்து அதோட கரைச்சிட்டு ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறமா அந்த கேழ்வரகு மாவோடு போட்டு கிளறி வச்சிடலாம். அதுக்கப்புறமா அந்த மாவு புளித்த பிறகு நல்ல பெரிய சட்டியில் ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல பெருசாக வாயாக அதில் பாத்திரமாக இருக்கும், நல்ல பெரிய வாயாக இருக்கும். அப்போ தான் வந்து தீஞ்சா கூட நிறைய தீஞ்சு போச்சுட்டு நம்ம வேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஓகேவா? இங்கே பாரு, இந்த ஒரு சொம்பில் வந்து இந்த வெயிலுக்கு குடிக்கும் போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதில் என்ன போடுவாங்க, சாதம் வேக வச்சு அந்த சாதமும் அது வந்து ஒரு நாள் தண்ணியில் ஊற வச்ச சாதம் வந்து கொஞ்சம் குளுமை ஜாஸ்தி அப்படின்ட்டு அதை இது பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, அவல் இருக்கும்ல, ஃப்ளாட்டன்ட் அவல், அதில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு இதோட கொஞ்சம் அப்படியே வச்சு கரைச்சி வச்சிட்டோன்னா சரியாக இருக்கும். அந்த சட்டியில் போட்டு அந்த கேழ்வரகை அடுப்பில் போட்டு கிண்டணும், அது குக்காகணும். கேழ்வரகு அப்படியே சாப்பிட முடியாது, அவலை வந்து ஊற வச்சுட்டு அது வந்து இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல கூலிங்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும். பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு வெயில் காலத்தில், இதை வந்து சாப்பிட்லாம். ஓகேயா? இது வந்து சட்டி தீஞ்சதுனால இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஆகக்கூடாது. இதில் வந்து எண்ணெயும் போடக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி ஆனால் பரவாயில்ல, நம்ம வந்து மேலோடு எடுத்துக்கலாம். இது வந்து வேஸ்ட் ஆகிடும். இது வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து இதோ இந்த கேழ்வரகு மாவாகவே வாங்கி இதையும் தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு உளுந்து வந்து எப்படியும் ஊறணும். இந்த தால் வந்து ஊறின பிறகு இங்கே பாரு, இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டோமா, இதுலேயும் தண்ணி ஊற்றியாச்சு. இது உடனே கரைச்சிடலாம், மாவாகிடும் நம்மளுக்கு. இது வந்து அரைக்கணும் மிக்சியில். இது வந்து எப்படியும் ஒரு 1/2 hour to 1 hour ஊறினா தான் வந்து இது வந்து சரியாக இருக்கும். இல்லைன்னா அது கடுக்குன்னு இருக்குல்ல, ஃப்ரை பண்ணி போடுற மாதிரி ஃப்ரைட் கிராம்ஸ் மாதிரி ஆகிடும். அதனால் இதையும் வந்து கரைச்சிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஃபுல்லாக அரைச்சிடலாம். கிரைண்டர்லாம் கூட தேவையில்லை. இது வந்து ஒரு சொம்புக்கு இந்த அளவு போதும். அதுக்கப்புறம் வந்து கடைசியில் இதை வந்து இதையும் அரைச்சி இதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சட்டி மாதிரி இல்லை ஒரு நல்ல கனமான பாத்திரமாக இருக்கும். இப்போ எவ்வளோ கனமாக இருக்குது. இது நான் வேஸ்ட்டு ஆஃப்டர் சமையல் அது பண்ணேன். இப்போது இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு கரண்டி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அப்படியே அதில் ஒட்டிக்காமல் இருக்கும். அதை வந்து கிளறதுக்கும் சரியாக இருக்கும். இந்த சட்டியில் கிளறணும்ல. அதுக்கப்புறம் வந்து நம்ம அது செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஆகிடும், களி மாதிரி ஆகிடும். களி ஆயிடுச்சா, அப்போ நம்ம வந்து இந்த தீஞ்ச மாதிரி இருக்கிற இடத்த யூஸ் பண்ண வேண்டாம், அதை விட்டுருவோம்.
இந்த களி மாதிரி இருக்கணும். இந்த களியை வந்து அதுக்கப்புறம் இந்த அவல் வந்து இதோட அப்படியே இருக்கட்டும். இது என்ன ஆகும், உடனே சாதம் ஆகிடாது, கொஞ்சம் நேரம் ஆகும் இது ஊறுறதுக்கு. அப்போ நம்ம அந்த சொம்பில் தண்ணி போட்டு ஊற்றி வைக்கும் போது கரைச்சி அது வந்து சரியாக இருக்கும். இது ரெண்டுமே என்ன ஆகும், நம்மளுக்கு தயிர் சேர்க்கலைன்னா ஓவர் நைட் வச்சாதான் மாவு புளிக்கும். அப்போ நம்ம தயிர் சேர்க்க வேண்டாம். ஸோ இதெல்லாம் ரோ, ஓகேவா. இது ஆஃப்டர் இது வந்து இந்த களி கிண்டினதுக்கப்புறமா இதை வந்து இதோட நம்ம போட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சொம்பு கரைச்சி வச்சுருந்தோன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக டைஜஷனும் ஈஸியாகிடும். பேதியெலாம் ஆயின்னு இருந்ததுன்னா, லூஸ் மோஷன் ஆகுது, அதுக்கப்புறம் இன்டைஜஷனில் இருக்குது அப்படின்னா இதை சாப்பிடக்கூடாது. பயங்கரமாக கான்ஸ்டிபேஷனில் இருக்குது, வயிறில் வந்து டாய்லெட்டே போகாமல் அடைச்சிக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்து வெயிலில் வந்து ரொம்ப இறுக்கம் ஜாஸ்தியாகி எதை நெருக்கிறதுன்னு தெரியாமல் சுற்றின்னு இருக்க மாதிரி லூசுங்களாட்டம் இருந்தபோது இது வந்து ஒரு சொம்பு கொடுப்பாங்க. சொம்பு இப்படி கரைச்சி இப்படி கொடுத்தா அதை குடித்த உடனே அது எதெல்லாம் வயிற்றில் அப்படி தங்கி இருக்கோ அதெல்லாம் வந்து கரைஞ்சி வெளில வந்துடும். ஓகேவா. ஸோ இதையும் போட்டு சேர்த்துக்கலாம். லூஸ் மோஷன் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது, கேழ்வரகு ஆகாது.